தமிழகம் முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. இது தொடர்பாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் கூடுதல் தகவல்களுடன் கொண்டாட்ட நேர அலைகளுடன் காத்திருக்கின்றனர். நெல்லையில் ஆல்வின், திருச்சியில் அருண்குமார், புதுச்சேரியில் விவேக் உள்ளனர். சென்னையில் கிருத்திகா, செந்தில்குட்டி, தேவா ஆகியோரும், மதுரையில் வினோத்தும் உள்ளனர். அவர்களிடம் இனி பேசலாம். முதலில் ஆல்வின் தற்போது திருநெல்வேலியில் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆல்வின், திருநெல்வேலியில ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்துல கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. வணக்கம் அனிதா. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீபாவளி பண்டிகை என்பது காலை முதலே வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் கூட மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடம் என்று சொன்னால் அது ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கின்ற இடமாக இருக்கும். அத்தகைய குழந்தைகளும் இன்றைய தினத்தில் இந்த தீபாவளி பண்டிகையை வெகு விமரிசையாக மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்கிறோம். அந்த குழந்தைகளும் இன்று இந்த தீபாவளி பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட குழந்தைகள் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இன்று இந்த தீபாவளி பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பலதரப்பட்ட குழந்தைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். தற்போது இந்த இடத்தில் இந்த சிறுவன் என்பவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தம்பி வணக்கம். நீங்க இன்னைக்கு எப்படி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? என் பேர் கருசாமி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஊர் பேர் ராஜோலிபுரம். நாங்கள் இந்த அன்னதர்சா ஹோமில் இருந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நேற்றும் நல்லா பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாரும் பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்னைக்கு எப்படி தீபாவளியை கொண்டாடி இருக்கீங்க? புத்தாடையெல்லாம் போட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி எந்த மாதிரி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என் பேர் பொன்னிசிக்கி. நான் இப்படி அன்னதர்சா ஹோமில் நினைக்க ரொம்ப ஜாலியாக, அதாவது ரொம்ப சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தீமையை ஒழிக்கிற நாள் அப்படின்ற ஒரு இதில் இன்றைக்கி தீபத்தை ஏற்றி தீபாவளி அப்படின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. அதில் நாங்கள் தீமையெல்லாம் வெறுத்து தவறுகள் எல்லாம் ஒழிப்பாங்க. இன்றைக்கி எங்களுக்கு நிறைய நன்மைகள் பெருகும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம். நன்றி. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்கள். அதே போன்று இந்த குழந்தைகளை பார்க்கின்ற போது எப்படி இந்த தீபாவளி திருநாள் என்பது கொண்டாடப்படுகிறதோ அதே மகிழ்ச்சியான வெளிப்பாடு என்பது அவர்களுடைய முகத்திலும் தற்போது தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சமூகத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் கூட இது போன்ற குழந்தைகளும் இன்றைய தினத்தில் இந்த தீபாவளி பண்டிகையை வெகு விமரிசையாகவும் உற்சாகத்தோடும் மிகவும் மன மகிழ்வோடும் கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களும் இன்றைய தினத்தில் காலை முதலே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள், அவர்களுக்கு கிடைத்த புத்தாடைகளை அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் இன்றைய தினத்திலே அந்த குழந்தைகள் தீபாவளி பண்டிகையை வெகு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அனிதா. ஆல்வின், நெல்லையில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திலிருந்து பேசுனீங்க. தொடர்ந்து இணைப்பிலே காத்திருங்க. அடுத்ததா சென்னையில இருந்து செந்தில்குட்டி தற்போது தொடர்பில் இணைந்திருக்காரு. அவர் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய நிலைப்பாடுகள் குறித்து பேசுறதுக்காக காத்திருக்காரு. செந்தில்குட்டி, தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயல்பாடுகள் தொடர்பான விவரங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அதிக அளவில் தமிழகம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடி வருவார்கள். இதன் காரணமாக இந்த காற்றில் மாசுபாடு அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதன் காரணமாக வருடந்தோறும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த காற்றில் மாசுக்களின் அளவை கணக்கிடுவதற்காக நகரின் முக்கிய பகுதிகளில் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களிலும் இந்த அளவீட்டு கருவிகளை, அதாவது காற்றில் மாசுவின் தன்மைகளை கண்டறியக்கூடிய அளவீட்டு கருவிகளை பொருத்தி அந்த அளவீடுகளை தொடர்ந்து எடுத்து வருவார்கள். அதன்படி இங்கு சென்னையை பொறுத்தவரை 8 இடங்களில் இந்த காற்று மாசுபாடு பட்டாசு வெடிப்பதன் மூலமாக எவ்வளவு காற்று மாசடைந்திருக்கு என்ற விவரங்களை எடுப்பதற்காக அளவீட்டு கருவிகள் 8 இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதே போல் தமிழகம் முழுவதும் 11 இடங்களில் முக்கியமான நகரங்களில் இது போன்ற மாசுவை அளவிடக்கூடிய கருவிகளை பொருத்தியிருக்கிறார்கள். இதன்படி கடந்த வாரத்தில் 22ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை, அதாவது 28ஆம் தேதி வரை இந்த அளவீடுகளை அவர்கள் சென்னையில் உள்ள 8 இடங்களில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், டி நகர், அடையாறு போன்ற பகுதிகளில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த வார அதாவது நேற்று தகவல் படி அதிக அளவாக கீழ்ப்பாக்கத்தில் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய நுண்துகள்களின் அளவு 100 மைக்ரோகிராம் அளவிற்கு தான் இருக்க வேண்டும்.
ஆனால் இங்கு வந்து நேற்று அளவீட்டின்படி கீழ்ப்பாக்கத்தில் 153 மைக்ரோகிராம் அளவிற்கு அந்த காற்றில் நுண்துகள்கள் மாசு அளவு இருந்திருக்கிறது. இதனால் வந்து நேற்று பொறுத்தவரை அதிக அளவில் கீழ்ப்பாக்கத்திலும் அதுக்கு அடுத்தபடியாக அண்ணா நகர் பகுதியிலும் அதுக்கு அடுத்தபடியாக அடையார் பகுதிகளும் அதிக அளவில் மாசு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சில இடங்களில் முக்கியமான நகரங்களான திருப்பூர் போன்ற நகரங்களிலும் இது போன்ற மாசு வந்து அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இன்று வந்து தீபாவளி பண்டிகை வந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்படுவதன் மூலமாக இன்று இந்த மாசுவின் அளவு காற்றிலுடைய அந்த கந்தக ஆக்சைடு நைட்ரஜன் போன்ற அந்த வேதிப்பொருட்கள் கலக்கும் தன்மை அதிக அளவில் இருக்கும் என்பதுதான் அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அளவீடுகள் வந்து இன்று காலை 6 மணியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அந்த அளவீட்டு பணிகள் நாளை காலை 6 மணி வரை நடைபெறும் எனவும் அதன் பின்புதான் அந்த எவ்வளவு மாசுபட்டு இருக்கிறது தீபாவளி அன்று என்ற அளவீட்டு விவரங்களை வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிடுவார்கள். அனிதா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்பான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி செந்தில்குட்டி.